இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கார்த்திகை தீபத்துக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 250 கிராம் பச்சரிசி மாவு, ரேசன் பச்சரிசி தான் வறுத்து சலித்து வச்சுருக்கிறேன். மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். 200 கிராம் வெல்லம் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். மாவுலேயே போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏலக்காய் சுக்கு ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதிலையே போட்டுடலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்குதோ எது வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 20 வேர்க்கடலை வச்சுருக்கிறேன், தோல் நீக்கி போட்டுடலாம். 20 முந்திரி பருப்பு வச்சுருக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் தேவைக்கேற்ப நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப்ஸில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இட்லி பிளேட்டில் வச்சாச்சு. இட்லி பாத்திரம் சூடாக இருக்குது. இப்போ இது எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் மட்டும் வேகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது வெந்துருச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுட சுட டேஸ்ட்டான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.